வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 10வது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய் தேற்றமாய் வந்து திருவேலூர் எம்பாவாய். அருமையான அற்புதமான இந்த 10வது பாசுரத்தை தந்திரளிக்கின்றார். அதாவது நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் தினைக்கும் கூப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு தோழியை எழுப்புகின்ற பொழுது சொல்கிறாரு, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய். அம்மா, போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அழகாக சொகுசாக நீ தூங்கிக்கிட்டு இருக்கிற, மாற்றமும் தெரியல, நாங்கள் கூப்பிட்றதில் மாற்றமும் தெரியல, வாசல் கதவும் திறக்க மாட்டேயே மாற்றமும் தாராரோ வாசல் கதவை திறவாதார். பகவான் எப்படிப்பட்டவன்? நாற்ற துழாய்முடி நாராயணன் திருத்துழாவை, அதாவது துளசி மாலையை அணிந்து அழகான முறையிலே நம்முடைய நாராயணன் நிற்கின்றான். அவரை போற்றி புகழ வேண்டும், பாட வேண்டும். எழுந்து வா, உன்னை பார்த்தால் கும்பகர்ணன் சொல்லுவாங்க தூக்கத்தில், அவனையே தோற்றுவிடுவாய் போர் தெரிகிறது. ஆகையினால் தோற்றும் உனக்கு பெரும் துயில்தான் தந்தானோ என்று அந்த ஒரு ஸ்லேடையாக சொல்லிவிட்டு ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே, அருமையான பெண்மணியே, நீ எழுந்து வா, நாம் அத்துணை பேரும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எழுந்து வந்தால் நாம் அனைவரும் நீராடிவிட்டு பகவானை பாட வேண்டும், பாவை நோன்பு இருக்க வேண்டும். பகவானுடைய அருளை முழுமையாக பெற்றால்தானே நமக்கு நல்ல ஒரு நலனை பெற வேண்டும், புண்ணியம் இல்லையா? வாருங்கள், தேற்றமாய் வந்து திறவேலூர் அம்பாவை. ஒரு அழகான முறையில் வந்து கதவை திற என்று சொல்லியிருக்கிறார். நாளைய தினம் 11வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.